ஆமென் ஹalleluya. போவாஸ் ரூத்தை விவாகம் பாருங்க. ஒரு வாழ்வாதாரத்துக்காக வந்த ஒரு சாபக்கேடு உள்ள பெண்ணை கர்த்தர் அழைத்தது நிமித்தமாய், அவர் அன்பு கூர்ந்த நிமித்தமாய், இவளும் தேவன் மேல் இஸ்ரவேல் தேவனோட பிரியமான நிமித்தமாய் கர்த்தர் அவருக்கு நன்மைக்கு மாற்றி விடத்தக்கதாய் அங்கே ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. யோசித்து பாருங்க எப்படி மாறி இருக்கு. வாழ்வாதாரத்துக்காக வந்ததை, லேடி ஜாப்புக்காக வந்ததை, லேபர் வேலைக்காக வந்த பெண்ணு கடைசி என்னவோ அவருக்கு என்ன கிடைச்சது? லேபருடைய சம்பளம் கிடைக்கல. அவர் என்ன கிடைச்சது? அவருக்கு லேபரோட சம்பளம் கிடைச்சது, வாழ்க்கையும் கிடைச்சது. ஹalleluya. லைஃப் கிடைச்சதுங்க. அவரோட கேரியருக்காக வந்தா கடைசி கர்த்தர் நன்மைக்கை மாற்றி என்ன வச்சா லைஃபே அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிக்கலாம். போவாஸ் 20 விவாகம் பண்ணினா மனைவியானார். இப்போ தேவ சன்னிதியை பற்றி